வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் புடிங் அகர்-அகர் ரொட்டி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் புடிங் அகர்-அகர் ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 4 ஸ்லைஸ் ரொட்டி எடுத்துருக்கேன். நான் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கேன். இந்த கப்பு அளவு 1 கப்பு நான் எடுத்துருக்கேன். நான் 3/4 கப்பு சீனி எடுத்துருக்கேன். 1/2 கப்பு தண்ணி, வெண்ணிலா. நான் அகர்-அகர் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இது தூள் ரெடிமேடோட இங்கே கடையில் கேட்டால் கிடைக்கும். இது 10 கிராம் உள்ளது. நான் 2 வகையான கலர் எடுத்துருக்கேன். ஒன்று பிங்க் கலரு, ஒன்று பச்சை கலர். இதே சைஸ் அளவு 3 கப்பு தண்ணி. இப்போ நான் பிளேண்டர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா, இப்போ நான் ரொட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இந்த ஒரு பிளேண்டரில் நம்ம இது எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, 1/2 கப்பு தண்ணி, சீனி, 3/4 கப்பு சீனி இதிலே சேர்த்துருங்க. இது கூட நான் எசன் வெண்ணிலா, ஓகேவா, நான் 1/2 முடி எசன் வெண்ணிலா இதில் சேர்க்குறேன் வாசத்துக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு பால் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ வச்சாச்சு, அரைக்கலாம். ஓகேவா, அரைச்சி வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்படி. ஓகேவா, ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா, நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அகர்-அகர் பவுடரை இதில் சேர்த்துக்கப்புறம், இது க்ரீன் கலரு, இதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த கலவி இதில் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து விடாமல் அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்துட்ட பிறகு இப்போ நம்ம அடுப்பை வச்சிடலாம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 2 இதாக நம்ம பிரிக்க போகிறோம். எடுத்து ஒரு மங்கில் ஒரு 4 கண்டி ஊற்றிக்குங்க. இந்த கரண்டி அளவு ஒரு 4 கண்டி இதில் சேர்த்துக்குங்க. ஓகேவா, சேர்த்தாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், 4 ஸ்பூன் 2 இதாக பிரித்து வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ மிச்சம் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கங்க அப்படியே. ஓகேவா, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்படி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி. ஓகேவா, அடுத்து நான் டார்க் க்ரீன் கலரு பாய்க்கிறேன். ஓகேவா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி. ஓகேவா, இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகேவா, முதல்ல நம்ம இந்த கலரை இதில் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ சேர்த்தாச்சு.
அடுத்து நான் க்ரீன் கலரு இதில் சேர்க்குறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து 2 கலர் நான் சேர்த்துட்டேன். பிங்க் கலரும் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குச்சை வச்சு நம்ம பேட்டர்னு உங்களுக்கு விருப்பமான பேட்டர்னை வச்சு நீங்கள் அப்படியே அழகாக செஞ்சுட்டு வாங்க. இதுமாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது தகுந்தப்பல நீங்கள் சேர்த்துக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் 3 கலரும் கலந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை கொஞ்ச நேரம் ஐஸ் புல் வச்சு நல்லா கட்டியாக இருப்பதுக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி சர்வ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வாங்க வெட்டி சர்வ் பண்ணலாம். சுவையான புடிங் அகர் அகர் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.